வணக்கம். என் பேர் டாக்டர் வெங்கடேஸ்வரி. நான் காஞ்சிகாமக்கோடி சைல்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் பீடியாட்ரிஷியனாக இருக்கேன். பொதுவாகவே ஓபிடியில் வரும்போது நிறைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க. சைல்டோட நியூட்ரிஷன் பற்றி கேட்பாங்க, சைல்டோட க்ரோத் பற்றி நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. பட் எனக்கு சில சமயம் ஆச்சரியமாக இருக்கும், யாருமே சைல்டோட ஸ்லீப்பை பற்றி ரொம்ப கேட்கவே மாட்டாங்க. டாக்டர் என் குழந்தை எவ்வளோ நேரம் தூங்கணும், பாப்பாவுக்கு நல்லா தூங்குறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணுன்றது யாருமே கேட்க மாட்டாங்க. திஸ் இஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் தட் நம்ம எல்லாருமே வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸ்லீப் ஹைஜீன். ஸோ இன்னைக்கு வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டெல் யூ a few tips about ஸ்லீப் ஹைஜீன். வாட் இஸ் ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்னா வந்துட்டு நம்ம குழந்தைங்களோட க்ரோத்துக்கும் அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் போத் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு வெரி குட் நைட் ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி இன் திஸ் வேர்ல்டு வேர் there is so much of technology and digital era and so much of distractions, குழந்தைங்க வந்து சரியாகவே தூங்குறது இல்லை. ஸோ நம்ம குழந்தை நல்லா தூங்கணும், ஒரு நல்ல ஸ்லீப் ஹைஜீன் நம்ம என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரு ஸ்லீப் ஸ்கெடியூல் இருக்கணும். there should always be a routine. ஆஸ் பேரண்ட்ஸ் வந்து நம்ம வந்து we have to stick to a routine. இப்போ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைக்கு எக்ஸாம் இருக்கிற அன்னைக்கு குழந்தைய சீக்கிரம் தூங்க வச்சுக்குவோம். ஆனால் அடுத்த நாள் இப்போ பொங்கல் ஹாலிடேஸ் 1 வீக் வரப்போகுது அப்படின்னா வந்துட்டு நீ பரவாயில்ல, நீ 10:30 மணிக்கு தூங்கினாலும் பரவாயில்ல, 11 மணிக்கு தூங்கினாலும் பரவாயில்ல விட்டுருவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. போத் ஆன் ஒர்க்கிங் டேஸ் as well as on holidays the child has to go to bed at the same time. ஸோ இப்போ எல்லா நாளுமே ஒரு 9 o'clock 9:30க்கு குழந்தைங்க தூங்கிடுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். தட் இஸ் ஒன் திங். ஸோ ஒரு ரொட்டீன் ஸ்கெடியூல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து ஸ்லீப் என்விரான்மெண்ட். ஸ்லீப் என்விரான்மெண்ட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸ்ட்ரிக்ட் நோ டு டிவி வைல் த சைல்டு ஸ்லீப்பிங். ஸோ பெட்ரூமில் வந்துட்டு டிவி வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோட். அதை என்கரேஜே பண்ணக்கூடாது. அண்ட் ரூமை கொஞ்சம் வார்மாக வச்சுருக்கணும். ரொம்ப கூலாக இல்லாமல் ஒரு லிமிட்டடாக வார்மாக வச்சுட்டு கம்ப்ளீட்டாக லைட் எல்லாம் அணைச்சிட்டு நாய்ஸ் ஃப்ரீயாக இருந்துட்டு ஒரு குழந்தைய தூங்க வச்சுன்னா they will start to sleep a little early. And you should avoid distractions. A child should never go to bed with mobile. A child should never go to bed after watching video games, after playing video games or watching TV. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பெட் டைம் ஸ்டோரி டெல்லிங் ஹஸ் லிட்டரலி ஆல்மோஸ்ட் கான் நவ், பட் we have to get back to that old habit of telling some story, bedtime story and putting the child to sleep. So that is point number 2. மூணாவது, ஈவினிங் டைமில் ஒரு 6 o'clock அப்புறம் குழந்தைங்களுக்கு ஹை எனர்ஜி ட்ரிங்க்ஸ், சுகரி ட்ரிங்க்ஸ் கொடுக்குறதோ கெஃபீனேட்டட் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறதோ முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடணும். பிகாஸ் ஒரு ஹை எனர்ஜி லெவலில் சைல்டு இருக்கும்போது அவனை போய் நீ தூங்குடான்னு சொன்னால் நோ சைல்டு இஸ் கோயிங் டு ஸ்லீப். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி சிம்பிள் டிப்ஸ் which all of us should follow to ensure a very good sleep hygiene for all our children. Because we have to understand, a child doesn't sleep well in the night, the child is going to be cranky throughout the day. அவனோட அட்டென்ஷன் ஸ்பேன் இஸ் கோயிங் டு கெட் அஃபெக்டட். அவனோட டே டைம் ஸ்லீப்பினஸ் ரொம்ப இருக்கும். ஸ்கூலில் அவன் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போகலாம். எஸ்பெஷலி நவ் இந்த ஒரு பேட்டர்ன் நாங்கள் பார்க்குறோம். நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேரண்ட்ஸ், நிறைய பேர் லேப்டாப்போட நைட்டு 12:30 1 வரைக்கும் கூட உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சைல்டு என்னோட லேப்டாப் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான்றாங்க. வி ஷுட் நெவர் டூ தட். So all of us should stick to a sleep routine and know we have to ensure sleep hygiene for our children, and we should remember a good night's sleep will ensure a very good health for our child.